இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 68,000 ரூபாயை திரும்ப பெற வந்த கர்நாடகாவை சேர்ந்த தங்க மனிதரால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட மார்ச் 16ஆம் தேதி முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. 50,000 ரூபாய்க்கு மேல் உரிய ஆவணங்களின்றி ரொக்கம் கொண்டு செல்லப்பட்டால் அவை பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழுக்கள் மூலமாக பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் பகுதியில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையின் பொழுது கர்நாடகாவின் சிமோகாவை சேர்ந்த ரெஜிமோன் என்பவர் தொழில் ரீதியாக தனது காரில் புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது உரிய ஆவணங்களின்றி வைத்திருந்ததாக 68,000 ரூபாய் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. இப்பொழுது தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் பிரிவிற்கு தனது நண்பர்களுடன் ரெஜிமோன் வந்தார். பறக்கும் படையினர் பறிமுதல் செய்த 68,000 ரூபாய்க்கான ஆவணங்களை அவர் அளித்த நிலையில் தேர்தல் பிரிவு அலுவலர்கள் ரெஜிமோனிடம் பணத்தை வழங்கினர். பணத்தை பெற வந்த ரெஜிமோன் தனது 2 கைகளில் தங்க பிரேஸ்லெட், தங்க காப்பு, கழுத்தில் தங்க சங்கிலிகள் என சுமார் 2.5 கிலோ எடை கொண்ட தங்க நகைகளை அணிந்து வந்ததால் மாவட்ட ஆட்சியரக தேர்தல் பிரிவு அலுவலர்கள் மட்டுமல்லாமல் அங்கிருந்த அனைவரும் அவரை வியப்புடன் பார்த்தனர். இது குறித்து ரெஜிமோன் கூறுகையில், எனக்கு சொந்தமாக டீ எஸ்டேட் இருக்கின்றது. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் உயர் அலுவலராக பணியாற்றி வருகின்றேன். எனக்கு தங்க நகைகளை அணிந்து கொள்வதில் அலாதி பிரியம். அதனாலேயே எப்பொழுதும் இப்படித்தான் இருப்பேன் என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தனது நண்பர்களுடன் ரெஜிமோன் காரில் கர்நாடக மாநிலத்திற்கு 68,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 2.5 கிலோ தங்க நகைகளுடன் கிளம்பி சென்றார்.